வணக்கம். நான் அக்குபஞ்சர் வைத்திய தினேஷ். நீரிழிவு நோயாளிகள் உண்ணக்கூடிய ஒரு சிறந்த உணவை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஏன்னு சொன்னால், நீரிழிவு வந்துட்டாலே சோறு சாப்பிட வேணாம் அப்படின்னும், கோதுமை உணவு சாப்பிட வேணாம் அப்படின்னும், இப்படி எல்லாத்துக்குமே தடை. அப்போ என்னத்தை சாப்பிட்றன்ற ஒரு பிரச்சனை இருக்குது அவைகளுக்கு. அதோட எது சிறந்த உணவு? நாங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் உள்ள கார்போஹைட்ரேட் மிக குறைஞ்ச அளவில் இருக்கணும். அப்படி இருந்தால் பிரச்சனை வராது. ஏன்னா கார்போஹைட்ரேட்டில் இருந்தால் குளுக்கோஸ் வருது. இப்போ கார்போஹைட்ரேட் மிக குறைஞ்ச அளவில் உள்ள உணவுகள் நாங்கள் நீரிழிவு நோயாளிகளுக்கு ஒரு சிறந்த உணவாக இருக்கும். மிக குறைஞ்ச கார்போஹைட்ரேட் அளவுள்ள உணவுகளை நாங்கள் தேடி பார்த்து சாப்பிடுவோம். இன்றைக்கி கூகுளில் தேடி பார்த்தோம்னு சொன்னால் எந்த உணவில் மிக குறைஞ்ச அளவு கார்போஹைட்ரேட் இருக்குன்னு நாங்கள் பார்த்துக்கோம். குரக்கன் மாவில் செய்கிற உணவுகளை நாங்கள் பாவிச்சு கொண்டு வருவோம்னு சொன்னால் எங்களோட ரத்தத்தில் இருக்கக்கூடிய குளுக்கோஸின் அளவு அதிகரிக்காது. ஆனால் இந்த குரக்கன் மாவை பயன்படுத்தி எப்படி உணவுகளை தயாரிக்கிறன்ற ஒரு சிக்கல் என்னென்னு சொன்னால், இலவாக அதில் உணவுகள் தயாரிக்க முடியாமல் இருக்கிறது. அதுக்கு ஒரு காரணம். இப்போ நான் கோதுமை மாவில் இலவாக ரொட்டி சுடலாம். ஆனால் குரக்கன் மாவில் ரொட்டி சுட்டோம்னா ரொட்டி துண்டு துண்டாக உடைஞ்சி வரும். ரொட்டி மாதிரி வராது, புட்டு மாதிரி வந்துடும். ஆனால் புட்டு செய்யலாம். இலவாக குரக்கன் மாவில் புட்டு செய்து சாப்பிடலாம். நல்ல ஒரு உணவு. நடுவும் புட்டு சாப்பிடவும் அழுத்து போயிடும். ஆனால் குரக்கன் மாவில் உள்ள இன்னொரு பிரச்சனை என்னென்னு சொன்னால், சில பேருக்கு அது மலச்சிக்கலை ஏற்படுத்தும். மலம் இறுக்கமடையும் குரக்கன் மாவுக்கு. ஆகவே இதாலேயே சில பேர் அதை பயன்படுத்துறது இல்லை. மலத்தை இருக்குமென்னு சொல்லிட்டு குரக்கன் மாவை பயன்படுத்துறதில்லை. ஆனால் மிகச்சிறந்த ஒரு உணவு சிறுதானிய உணவு. குரக்கன் மாவில் நாங்கள் செய்யக்கூடிய சிறப்பான உணவு என்னென்னு சொன்னால், குரக்கன் பேன்கேக்குன்னு சொல்லுவோம். இப்போ அதை எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். இந்த குரக்கன் பேன்கேக் செய்கிறதுக்கு ஒரு ஆளுக்கு தேவையான ஒரு குரக்கன் பேன்கேக்கை செய்ய என்ன தேவைன்னு பார்ப்போம். அதுக்கு நாங்கள் 2 முட்டையை எடுத்துக்கொள்ளலாம். ஒரு சின்ன வாழைப்பழம், கதளி வாழைப்பழம் எடுத்துக்கொள்ளலாம். அதோடு நாங்கள் இனிப்புக்கு கொஞ்சம் பனங்குட்டான், இல்லை பனங்கட்டி, கருப்பணி அந்த மாதிரி கொஞ்சம் சேர்த்துக்கொள்ளலாம். பனம்பொருட்கள் எல்லாமே சுகரை குறைக்கக்கூடியது. அதில் பனங்குட்டான் நீங்கள் கொஞ்சம் பயன்படுத்தலாம். அது சீனி கலக்காத சிறந்த பனங்குட்டானாக இருக்கும். பனங்குட்டான் நீங்கள் அமர்த்துற நேரம் நசியும்னு சொன்னால் அதுதான் சிறந்த பனங்குட்டான். கல் மாதிரி இருந்ததுன்னு சொன்னால் அங்கே சீனி கலப்படம் பண்ணியிருக்கும். அதை வாங்காதேங்கோ. நல்ல பனங்குட்டான் பார்த்து வாங்குங்கோ. அதில் கருப்பணி சாறு, அந்த போத்தில் வரும் கருப்பணி பனங்குட்டானில் தான் பனங்குட்டான் செய்யணும். அப்போ அதை பயன்படுத்தலாம். இப்போ கொஞ்சம் போல் பயன்படுத்தலாம். கொஞ்சம் உப்பு. நீங்கள் என்ன செய்யணும்னா, முதல்ல முட்டையை அடித்து ஊற்றணும். இதுக்குள்ள உங்களோட பிளண்டருக்குள்ளே ஊற்றி போட்டு அதோட ஒரு வாழைப்பழத்தையும் சின்ன சின்ன துண்டாக வெட்டி போடுங்க. கொஞ்சம் பனங்கட்டி, கொஞ்சம் உப்பு எல்லாத்தையும் போட்டு முதல்ல அடிங்க. நல்லா பிளண்டரில் போட்டு நல்லா அடித்து போட்டு அதை ஒரு கிண்ணத்தில் எடுத்துகிட்டு, அப்புறம் அதுக்குள்ளே 2 மேசக்கரண்டி குரக்கன்மா அதில் குவிச்செடுக்கணும். குவியமாக வரும். அப்புறம் அதை நீங்கள் பிளண்டரில் போட்டு நீங்கள் அடிச்செடுத்து அந்த முட்டை வாழைப்பழம் அந்த கரைசலுக்குள்ளே நீங்கள் குரக்கன் மாவையும் போட்டு நல்லா கலக்கி போட்டு கரண்டியால் ஒரு பேனில் நீங்கள் அதை வட்டமாக ஊற்றி போட்டு மூடி விடணும். மூடி நல்லா வேகினா பிறகு திருப்பி மற்ற பக்கம் திருப்பி போட்டு மூடி விடணும். இப்படி மூடி போட்டு எடுத்தீங்கன்னு சொன்னால் நல்லா பொங்கி பீஸா மாதிரி வரும். அதை நீங்கள் எடுத்து மாமைட்டு அல்லது பட்டர் பூசி சாப்பிட்லாம். அதாவது கறிகள் எதுவும் கூட்டுகள் இருந்தால் அதில் தொட்டு சாப்பிட்லாம். மிக சுவையான ஒரு உணவாக சுட சாப்பிடலாம். இதில் உள்ள இன்னொரு நன்மை நீங்கள் குரக்கன் மாவை பயன்படுத்துகிற நேரம் அடிக்கடி சிறுநீர் போகிற பிரச்சனைகளும் இருக்காது. நான் சொல்லி சில சிறுநீரக நோயாளிகள் தொடர்ந்து ஒவ்வொரு நாளுமே அதை சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். சொல்லுவீங்க நல்லா இருக்குது, சிறுநீர் பிரச்சனை எல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி. உங்களுக்கும் அப்படி பிரச்சனை இருந்தால் நீங்களும் அதை கடைப்பிடிக்கலாம். குரக்கன் பேன்கேக் நீங்கள் தொடர்ந்து செய்யலாட்டியும் ஒவ்வொரு நாளும் இல்லாட்டியும் 1 நாளைக்கு அப்படி அதை செய்து சாப்பிடலாம். ஒவ்வொரு நாளும் செய்ய முடிஞ்சாலும் இலவாக தயாரிக்கக்கூடிய ஒரு உணவு தான். ஒரு ஃபியூ மினிட்ஸில் நீங்கள் அதை உணவை செய்து எடுத்துடலாம். நல்ல சுவையாக இருக்கும். அது மாதிரி குரக்கன் மாவில் செய்யக்கூடிய பிடி கொழுக்கட்டை, மற்ற குரக்கன் களி, குரக்கன் மாவில் புட்டு, இதிலெல்லாம் நீங்கள் செய்து சாப்பிடலாம். நான் சொன்ன குரக்கன் பேன்கேக்கில் உள்ள என்ன விசேஷம்னு சொன்னால், அதில் நாங்கள் முட்டை சேர்க்குறோம்,
அதோட வாழைப்பழம் சேர்க்குறதால உங்களுக்கு டாய்லெட் வந்து இருக்காது. சாதாரணமாக நீங்கள் குரக்கன்மா சாப்பிட்ற மாதிரி இல்லாமல் இதில் அந்த பிரச்சனையும் இருக்காது. அது நேரம் அடிக்கடி சிறுநீர் போகிற பிரச்சனை, சிறுநீர் அடைக்கலாம் பிரச்சனைக்கு குரக்கன்மா இல்லை செய்கிற சாப்பாடுகள் நல்லா உதவி செய்யும். குருதியில் குளுக்கோஸுன்ற அளவுக்கு மிஞ்சி அதிகரிக்காது. இன்னும் சொல்லப்போனால் கூட இருக்கிற குளுக்கோஸுன்ற அளவே குறையும். அந்தளவுக்கு குரக்கன்மா உடம்புல செயல்படுது. செய்து பாருங்க. செய்து பார்த்துட்டு உங்களோட கேள்விகள் எதுவும் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்க. அப்படி சரியாக வந்துச்சா உங்களுக்கு எதுவும் மேற்கொண்டு விளக்கம் தேவைன்னாலும் கேளுங்க, நான் அதுக்குரிய பதிலை சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.